உங்களுக்கு சோயா சங்க்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா? அப்போ அதில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்துடலாமா? இதை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொன்னால் கூட நம்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான சமையலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தலாம். சோயா சங்க்ஸில் ஒரு சுடுதண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஊற போட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா புழிஞ்சிட்டு நான் இதை வந்து 2-3 நறுக்கி வச்சுக்கிட்டேன். அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் 65 மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா பரட்டி ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து தாராளமாக எண்ணெய் ஊற்றி பரட்டி வச்சுக்கிற இந்த சோயா சங்க்ஸையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு இந்த சோயா சங்க்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதில் பண்ணுற ரெசிபி எதுவாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரை பண்ண எண்ணெயிலே வந்து ஒரு 3 முட்டை வந்து சேர்த்துக்கிட்டேன். ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது முட்டை வந்து பொடி மாஸ் மாதிரி ரொம்ப வதங்கிடக்கூடாது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுக்கிற வெங்காயம், அப்புறம் காய்கறிகள், முட்டைக்கோஸ் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. காய்கறி அதிலே வந்து முக்கால்வாசி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த சோயா சங்க்ஸையும் போட்டு ஒரு 2 கிண்டி விட்டுட்டு பிளைன் ரைஸ் தான், நான் அதில் எதுவுமே ஆட் பண்ணியிருக்கவே மாட்டேன். சாதத்தை நல்லா வடித்து நல்லா ஆற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா உதிரியாக இருக்கும். அதை போட்டு அதுக்கு மேலே வந்து மிளகாத்தூள், பெப்பர் தூள், 1 ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஊற்றி நல்லா பரட்டி விடணும். ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விடணும். அதில் தாங்க நல்ல டேஸ்ட்டே இருக்குது. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டேன். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவி சாப்பிட்டு பார்த்தா அட செமையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.